ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் பேப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேபேஜ் வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் வடை பருப்பு ராத்திரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிரீன் சில்லி, 2 பல் பூண்டு, 2 ஸ்மால் சைஸ் ஜிஞ்சர், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட எவ்வளோ வடைப்பருப்பு எடுக்குமோ அதுக்கு டபுள் மடங்கு கேபேஜ் எடுக்கணும். 300 கிராம் கேபேஜ் சின்னதாக கட் பண்ணது, 1 ஸ்மால் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை ஒருக்கா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. லைட்டாக அடித்து எடுத்தால் போதும். இதுலேருந்து இப்படி வாட்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா ஆட் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் அதை புழிஞ்சு அப்படி வாட்டரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு வடை ஷேப்புக்கு இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வடை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில், இப்போ வடை எல்லாமே உள்ளே போட்டுடலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது அடுத்த சைடும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நம்மளோட கேபேஜ் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நமக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்மால் சைஸ் ஆனியன் அதையும் ஆட் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். 1 ஸ்மால் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். இதோ குக் ஆகிடுச்சு. இதோட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு இப்போது வாட்டர் ஊற்றிடலாம். வடை பொதுவாகவே நிறைய வாட்டர் குடிக்கும். நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மூடி வச்சிடலாம். இதோட இப்போ வடையை ஆட் பண்ணிடலாம். நம்ம வடையை ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா கிண்டி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். சிம்மிலே குக் ஆகட்டும். இதோ நம்மளோட சூப்பரான வடகடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கடைசியில் இதோட கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.